அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தீர்ந்து போச்சு. 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வியை வாங்கியிருக்க மாட்டார். ஜெயலலிதாக்கு அப்புறம் நல்ல ஆளுமை இல்லை, அரவணைப்பு பண்ற ஆள் இல்லை, கட்சி தான் பெரிதுன்னு நினைக்கிற ஆள் இல்லை. 110 தொகுதியில 3வது இடத்துக்கு தள்ளி இருக்காங்க இந்த கட்சியை. பல சதிகள் நடந்ததுங்க. He lost the status of opposition leader. ஆனா முதலமைச்சர் அவன் போய் பாண்டிச்சேரியில் அந்த 47 எம்எல்ஏ கிட்ட இந்த விடுதியில நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம்னு கொஞ்சமாவது மசாலா மண்டையில இருக்க வேணும், நீங்க எல்லாம் மந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்த்து பேசியிருக்காருங்க. முன்னாள் சிஎம்ஏ தோக்குறாரு, ஆனா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்துல வின் பண்றாருல. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி மேல அந்த எம்எல்ஏக்களுக்கு என்ன ஒரு அதிருப்தி இருந்துற போது? எடப்பாடி எப்படி ஜெயிச்சாரு? அங்க தாவேகா வேட்பாளரை காசு கொடுத்து 5 கோடி கொடுத்து விலைக்கு வாங்கி பதுக்கிட்டாரு, சின்னமே வராத பண்ணிட்டாரு. இதெல்லாம் அயோக்கியதானம். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல இயலாது. தாவேகா தான் இனிமேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி. எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா இவங்களெல்லாம் மதிக்குது. எடப்பாடி சந்தர்ப்பவாதத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம், ஆனா கோர் மெம்பர் CS சக்தி கருணாநிதினு எம்ஜிஆர் சொல்லிதாங்க அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சார் வணக்கம். வணக்கம். தாவேகா அதிமுக ரொம்ப வீக்கன் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வருது. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு சிஎம் சாருடைய ஸ்பீச்ல கூட நீர்த்து போன கட்சியோ தீர்ந்து போன கட்சியோ தீர்ந்து போன இப்ப யார் தீர்ந்து போக வச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, தாவேகா தான் திட்டம் போட்டு அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தூக்குறாங்க. வேற எதனால இவங்க எல்லாம் போறாங்க? யூ ஆர் ராங். அதிமுக எப்போ தீர்ந்து போச்சுங்க? அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தீர்ந்து போச்சுங்க. இல்லைன்னா 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வியை வாங்கியிருக்க மாட்டார். அந்த கட்சி ஜெயலலிதாக்கு அப்புறம் நல்ல ஆளுமை இல்லை, அரவணைப்பு பண்ணுற ஆள் இல்லை, கட்சி தான் பெரிதுன்னு நினைக்கிற ஆள் இல்லை. தான் பொதுச் செயலாளர்கள் தாம் வந்தால் ராஜாவாக தான் வருவேன்ற மாதிரி இந்த ஆளுக்கு ஆசையை பாருங்களேன். 110 தொகுதியில் 3வது இடத்துக்கு தள்ளி இருக்காங்க இந்த கட்சியை. He lost the status of opposition leader also. ஆனால் முதலமைச்சர் அவன் போய் பாண்டிச்சேரியில் அந்த 47 எம்எல்ஏ கிட்ட அந்த விடுதியில் நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோன்னு கொஞ்சமாவது மசாலா மண்டையில் இருக்க வேணும், நீங்கள்லாம் மந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்த்து பேசியிருக்காருங்க இது. ஸோ அதனால் ரொம்ப பல சதிகள் நடந்ததுங்க. இந்த சதியெல்லாம் முறியடிச்சு இப்போ இது அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தாவேகாவை சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் இருந்துற போகுது? ஆட்சி அமைக்கிற கட்சியில போய் நம்ம சேர்ந்துக்கணுங்கிற தவிர, இல்ல தாவேகா கொடுக்க போற ஏதாவது ஒரு வெஸ்டர்ன் பெனிஃபிட்ஸை தவிர வேற என்ன இருந்துற போகுது? என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியும்? மணியா இருக்கலாம், பதவியா இருக்கலாம். இல்லை தாவேகா ஓட்டுக்கே பணம் கொடுக்காம வந்துருக்குதுங்க. ஜாதி மதத்தெல்லாம் உடைச்சிட்டு வந்துருக்குது. பட் இப்போ முன்னாள் சிஎம்ஏ தோக்குறாரு, ஆனா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்துல வின் பண்றாருல. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி மேல அந்த எம்எல்ஏக்களுக்கு என்ன ஒரு அதிருப்தி இருந்துற போதுன்னு இருக்குல்ல சார்? எடப்பாடி எப்படி ஜெயிச்சாரு? அங்க தாவேகா வேட்பாளரை காசு கொடுத்து 5 கோடி கொடுத்து விலைக்கு வாங்கி பதுக்கிட்டாரு, சின்னமே வராத பண்ணிட்டாரு, டிவி போட்டி சின்னத்துலதான். ஆமா. ஸோ இதெல்லாம் அயோக்கியதானம். அப்ப இது பிடிக்காம தான் இந்த எம்எல்ஏக்கள் தாவேகாவை சூஸ் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க? அதாவது அதிமுகவை இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல இயலாது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்க. ரெண்டாவது தாவேகா தான் இனிமேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி, ரொம்ப பாப்புலராக இருக்குது. அடுத்தது எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா இவங்களெல்லாம் மதிக்குது. அவர் என்ன சொன்னார்? வாகை சூடும் வரலாறு திரும்பும். அண்ணா, எம்ஜிஆர், விஜய் வச்சாரா இல்லையா? எங்கேயாவது அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதாவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரா? இல்லை, பண்ணல. அண்ணாவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கா? இன்னைக்கு கூட அண்ணாவை கோட் பண்ணார். ஸோ அதனாலங்க நேச்சுரல் அலைங்க. நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ஒரு டிவியில் சொன்னது தான். இப்போ சில பேர் காசிக்கு போகணுன்னு நினைப்பாங்க, போக முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, காசிக்கு போயிட்டு வர்றவங்கள போய் பார்த்து சேவிச்சுட்டு வருவாங்க. அதுபோல் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று தாவேகாவும் முயன்றது, அதிமுகவும் முயன்றது. ஆனால் அதிமுகவால் தோற்கடிக்க முடியல, திமுகவை தாவேகா தோற்கடிச்சிடுச்சு. அப்போ நாம் தோற்கடிக்கணும்னு நினச்சேன்,
அந்த வேலையை ஒரு சின்ன பையன் புதுசாக வந்து செஞ்சிருக்கான்னா அவரை அவன் வலுப்படுத்துவோம். ஆமாம் அவனை வலுப்படுத்துவோம். ஏன்னா நமக்கு எதிரி திமுக தான். எடப்பாடி ஒன்றா சந்தர்ப்பவாதத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் கோர் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல ஏடிஎம்கே, தீய சக்தி கருணாநிதினு எம்ஜிஆர் சொல்லி தாங்க அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ திமுகவோடு இவர் போய் சேர்ந்தது அவங்க எல்லாருக்கும் சிக்கலாக இருக்கு. இந்த பக்கம் விஜய் இப்படி எம்ஜிஆரை பாராட்டுறாரு, திமுகவை தோக்கடிக்கிறாரு, டெஸ்பைட் ஆல் தர் எஃபர்ட்ஸ். அப்போ இது ஒரு நட்பு சக்தி. இதை நம்ம போகிறது தான் பெட்டர்ன்றாங்களே வராங்களே தவிர இதுல பணம் கொடுக்கறது, சோப்பா கொடுக்கறது. ஆட்சிக்கு வந்துட்டோம். ஆனா தாவேகா வந்து கட்சி வந்து கட்டமைக்கணும், கட்சியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்னா அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் தேவை. அதனால தாவேகா தான் பிளான் பண்ணி தூக்குறாங்க. ஆதவ் தான் இதுல முக்கியமான. இதெல்லாம் சும்மா கதைங்க, பிளானும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது வந்துங்க நடக்குது, இயற்கையா நடக்குது. இந்த கட்சி இனி இருக்காதுங்க, மெல்ல மெல்ல அப்படியே சரிஞ்சு போகும். அப்படின்னாலும் இப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவர்களோட தலைமையில சில எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் இத காரணமா தான் முன் வச்சாங்க. திமுக கூட போய் சேர வந்து முயற்சி பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அவரோட தலைமையில நாங்க எப்படி இருக்கோம்? இல்ல அவங்களுடைய அங்கே பிரேக்கேஜ் ஆயிடுச்சு சார். அதுலயே நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமி. அது காரணம் என்னன்னா, இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி இவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவங்க பண்ண தப்பு என்னன்னா 32 பேரோட வெளியே வந்திருக்கணும், 2/3. அப்போ அது பிளவு. இவங்களால 25 பேரை தான் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. 25 இஸ் நாட் 32. அவர் டக்குன்னு அங்கே கொடுத்துட்டார்ல. ஏங்க 47 பேரில் 25 பேரை வந்து பதவி நீக்கம் பண்ணுன்னு ஒரு கட்சிக்காரன் கொடுக்குறான்னா அப்போ அவனுக்கு கட்சி நலன் பெரிதா? என்ன பண்ணியிருக்கணும்? கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி எதாவது பண்ண இல்லை. அப்போ அவங்க பழி வாங்கணும்னு இவர் கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு பண்ணார். ஸோ அதில் தான் இவங்க பயந்துட்டாங்க. இவங்க வந்துங்க அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இப்போதைக்கு 25 பேர் வந்திருக்காங்க, நம்மளை வந்து விஜய் ஒரு 5-6 பேரை மந்திரி ஆக்கிட்டாருன்னா மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சின்னு வந்துடலாம்னு நினச்சாங்க. ஆனால் விஜய் விளைஞ்ச கட்டை இவங்களுக்கு தெரியாதா? ஏங்க விஜய்க்கு தெரியாத 32 பேர் இல்லாமல் இவர் பண்ணாருன்னா நாளைக்கு அவங்கள ஆன்டி டிஃபெக்ஷன் லால போட்ட அவருடைய தூய சக்தின்ற இமேஜே போயிடுமே. கண்டிப்பா. அதனால தான் இப்போ கூட என்ன சொல்றாருன்னா, நீ எம்எல்ஏ வேலை ரிசைன் பண்ணிட்டு வா, இங்க வந்து இந்த சின்னத்துல நின்று கட்டின புடவையோட வா, நான் உன்னை காப்பாத்துறேன். புரியுதா உனக்கு? அதனால நீ அந்த சின்னத்துல ஜெயிச்சுட்டு எடப்பாடியை முதல்வராக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்தா ஏத்துக்க மாட்டாங்க. நீ காலி பண்ணிட்டு வா. அதுதான் நடக்குது. இந்த ரோல் தான் தாவேக்கா. நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன். அவங்க வராங்க, கேட் கிராஸ் பண்றாங்க, ஆனா நான் உங்களை சேர்த்துக்க மாட்டேன். வந்தா எல்லாத்தையும் தொலைஞ்சு போட்டு வாங்க, பியூரா வாங்க, நம்ம கட்சிக்காரனா நில்லுங்க, கட்சிக்காரனா விசில் சின்னத்துல விசில்ல நின்று ஜெயிச்சு வாங்க, அப்புறம் நான் மந்திரி பதவி. அதனாலதான் மந்திரி பதவி போட்டிருக்கிறதெல்லாம் இளைஞர்கள்லாம் போட்டிருக்காங்கல்ல, ஒரு 10 பேரை மாத்திடுவாங்க, டெம்பரரியா ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. பட் அப்போ நேத்து கட்சிக்கு வந்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அதாவதுங்க அனுபவம் வேணும், சட்டமன்றத்தில் டீல் பண்ணணும், இதெல்லாம் தேவை இருக்குது. ரெண்டாவது அவங்க வந்து எம்எல்ஏ பதவியெல்லாம் திறந்து அவன் 10 கோடி 20 கோடி செலவு பண்ணிட்டு ஜெயிச்சிருக்கான். அப்போ இதுக்கு என்னன்னா ஃப்ரீயாக ஜெயிக்க வைக்க போகிறாரு, செலவில்லாமல் ஜெயிக்க வைக்க போகிறாரு. ஸோ உனக்கு நஷ்டம் இல்லையாக மொத்தம். இப்போ நீ இங்கே ஒரு 10 கோடி செலவு பண்ணா என்னங்க, நான் 2 செலவு இப்போ ஃப்ரீயா ஃப்ரீ பாஸ். பெரிய கட்சிகள் அதனால தானே இதுமே தேர்தல் சந்திக்கிறதுக்குலாம் வழி இல்ல, விஜய் ஆட்சி பண்ணிட்டு போட்டோம்னு சொல்ற மாதிரி அவங்க நினைக்கல. ஏன்னா இங்க வந்தா நம்ம செலவு இல்லாம வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாங்க. ஆமா, அதான் மெயின் ரீசன். ஓகே, இன்னும் கூட 7-8 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இப்போதைக்கு 4 பேர், நிறைய பேர் வருவாங்க. கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகும். எடப்பாடி மட்டும் உட்காந்துட்டு நான் தான் பொதுச் செயலாளர், என் கட்சி நான் தான் நிர்வகிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதான் நடக்க போகுது. ஏன்னா இஸ் நாட் ப்ராக்டிக்கல். தேங்க்யூ சார். ஓகே. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.